நீங்க ₹1 இருந்தாலும் இந்த பிளாட்டை வாங்கலாம். என்ன சார் சொல்றீங்க? வெறும் ₹1 இருந்தா பிளாட்டை வாங்க முடியும். வர 26ஆம் தேதி நம்ம சைட்டோட கிராண்ட் லான்ச் இருக்கு. அன்னைக்கு புக் பண்ற ஒரு கஸ்டமருக்கும் 100 கிராம் சில்வர் காயினும் பிளஸ் 1 டன் ஏசியும் நம்ம கொடுக்குறோம். நம்ம சைட் சரௌண்டிங்ல தான் அந்த மதுராந்தகம் குளோபல் சிட்டியே வரப்போகுது. ஆமா, நியர்பைலே வர்றது. ஆமா சார். டிடிசிபி அண்ட் போல் இருக்கு. ஒரு ½ அன் ஹவர்ல நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆயிடலாம். அதே போல மதுராந்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடும். இங்க இருந்து 10 மினிட்ஸ் டிரைவ்ல கிட்டத்தட்ட 7-8 ஸ்கூல்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்காவா இருக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்ல இதோட அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். இப்போ நியர்பை ரெசிடென்ஷியல்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்க வீடு கட்டி வரதா இருந்தாலுமே இந்த சைட் பக்காவா இருக்கு. ஆதித்யா மோகனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மனை வாங்கணும்ன்ற ஆசை இருக்குல்ல, அதுதான் அந்த ₹1 ஸ்கீம். ஹாய் சார். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரிங்க சார். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, இந்த சைட் எங்க லொக்கேட் இருக்கு? ஹாய், என் பேர் வந்து சுப்பிரமணியன். ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து பேசுகிறேன். நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அந்த கம்பெனியில். நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா மதுராந்தகம் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிட்டு இருக்க பெரிய லொக்கேஷனில் தான் நம்ம இந்த சைட்டை கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு குளோபல் சிட்டி, ஒரு 2000 ஏக்கர் டவுன்ஷிப்பில் டிக்கோ நிறுவனத்தில் சைன் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட இந்த சைட்ல இருந்த நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 300 ஏக்கரா 6 இடத்துல எடுத்திருக்காங்க. நம்ம சைட்டை சர்க்கிள்ல சுத்தி பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம சைட் சரௌண்டிங்ல தான் அந்த மதுராந்தகம் குளோபல் சிட்டியே வரப்போகுது. ஆமா, நியர்பைலே வர்றது. ஆமா சார். சரிங்க சார். இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? இது வந்து 6.5 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் சார். ஓகே, எத்தனை பிளாட்ஸ் கொடுத்துருக்கீங்க? 165 பிளாட்ஸ் இருக்கு சார். ஓகே சார். அதே மாதிரி என்னென்ன அப்ரூவல் இருக்கு? டிடிசிபி அண்ட் அப்ரூவல் இருக்கு சார். இப்போ மதுராந்தகம் குளோபல் சிட்டினால எல்லாருக்கும் தெரியுது, சரிங்களா? இப்போ நம்ம சைட் மதுராந்தகத்தில் இருக்குன்ட்டீங்க. எக்ஸாக்டா எந்த லொகேஷன்? நம்ம சைட் எங்க இருக்கு அப்படின்னா அவரிமேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பாண்டிச்சேரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர்ல நம்ம பாண்டிச்சேரி ரீச் ஆயிடலாம். அதே போல மதுராந்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி இப்போ இங்க இருந்து இந்த சைடு போறதா இருந்தா செங்கல்பட்டு, தாம்பரம் இந்த சைடுலாம் போலாம் சார். பஸ்ஸஸ் இருக்கு சார். இருக்கு, பஸ்ஸஸ் இருக்கு. ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸஸ் இருக்கு. அதாவது சென்னைக்குள்ளேயும் போய்க்கிற முடியும், நம்ம கோயம்பேடு, தாம்பரம், செங்கல்பட்டு இந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இங்க இருந்து பஸ் போக்குவரத்து வசதி இருக்கு. அதே போல ரயில்வே ஸ்டேஷனுமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க ரயில்வே ஸ்டேஷன் மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடும். சார், நம்ம சைட்டுக்கு அவுட்டர்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப் பண்ணிருக்கீங்க, அமினிட்டிஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க சார். இப்போ நீங்க சைட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு வந்து 30 ஃபீட் 24 ஃபீட் சிமெண்ட் ரோட் போட்டிருக்கோம். சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ பிளாக்ஸ்ல தான் வால்ஸே போட்டிருக்கோம். ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீவேஜ் ஃபெசிலிட்டிஸ்க்கு சைட் உள்ளே கொடுத்துருக்கோம். சூப்பர். சரிங்க சார். இப்போ சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, சரிங்களா? இப்போ இந்த சைட்டை நீங்க மதுராந்தகத்துல நம்ம சைட்ல பர்டிகுலர் இந்த சைட்ல வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வேலிடா நினைக்கிற முக்கியமான பாயிண்ட் எது சார்? முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா டிக்கோ நிறுவனம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுராந்தகம் லேக்க வந்து இன்னைக்கு போட் ஹவுஸை மாத்துறாங்க. ஓகேங்களா? நியர்பை ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 10 மினிட்ஸ் டிரைவ்ல கிட்டத்தட்ட 7-8 ஸ்கூல்ஸ் இருக்கு. சூப்பர். ஹாஸ்பிட்டல்ஸும் அதே போல தான். அதாவது வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா இருக்குமா, இல்ல வந்து நீங்க வீடு கட்டி வரதா இருந்தா கரெக்டா இருக்கும்? மக்கள் வந்து அதான் கேட்பாங்க. இப்போ நாங்களே வர்றோம் அப்படின்னா இந்த இடம் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பக்காவா இருக்குமா, இல்ல வீடு கட்டி வந்தா பக்காவா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்காவா இருக்கும் சார். ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்ல இதோட அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்டை ஏன் வாங்கணும் அப்படின்னா மகேந்திரா சிட்டில நம்ம ஒரு 5 years 6 years பேக் பார்த்தீங்க அப்படின்னா 1500 2000 ரேஞ்சில் இருந்த இன்னைக்கு மகேந்திரா சிட்டி இன்னைக்கு 3000 to 6000 வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது நல்ல அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. பெருசா இல்லைங்க, ஒரு 4 இயர்ஸ்ல அதே விஷுவல் தான் இந்த மதுராந்தகத்துல நடக்க போகுது. ஓகேங்களா? அதே டெவலப்மெண்ட் நம்ம சைடு 100% வரப்போகுது. ஆமா, நியர்பை பாத்தீங்கன்னா 100% அந்த டெவலப்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு ஆனா கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணிட்டாங்க குளோபல் சிட்டிக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ரேட் இன்னி அப்ரிசியேஷன் அதிகம். கண்டிப்பா சார். ஏன்னா இந்த ஏரியால இன்னைக்கு ஹைக் ஆயிருச்சு. ஏன்னா இந்த ஏரியால விற்கும் போது 400 500 வித்த இடம் தான் இன்னைக்கு 1500 2000 வரையுமே இன்னைக்கு மதுராந்தகத்துல வந்துருச்சு. மதுராந்தகம் சிட்டிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3800 பெர் ஸ்கொயர் ஃபீட். ஓகே, அது காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோபல் சிட்டி. அந்த குளோபல் சிட்டி தான். குளோபல் சிட்டி தான் காரணமே. சரிங்க சார். இந்த ஏரியால நீங்க சொல்றீங்க நியர்பை வந்து குளோபல் சிட்டி வரப்போகுதுன்னு, என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இங்க மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1250 வரையும் போயிட்டு இருக்கு சார். வர 26ஆம் தேதி நம்ம சைட்டோட கிராண்ட் லான்ச் இருக்கு. அன்னைக்கு புக்
பண்ற ஒரு கஸ்டமருக்கும் 100 கிராம் சில்வர் காயினும் பிளஸ் 1 டன் ஏசியும் நம்ம கொடுக்குறோம். அந்த லான்ச்சுக்கு 1050 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம். சூப்பர் 1050 தான். ஆமா பாத்துங்க பிரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி ஒரு 5 or 10 இயர்ஸ்ல ட்ரிபிள் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து பூம் ஆகக்கூடிய ஏரியா. ஏன்னா மதுராந்தகம் குளோபல் சிட்டி நம்ம சைட்ல இருந்து நியர்பைல இருக்கு. நியர்பைல பஸ் ஸ்டாப் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியர்பை ரெசிடென்சியல்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்க வீடு கட்டி வரதா இருந்தாலுமே இந்த சைட் பக்காவா இருக்கு. ஏன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவோட வருது. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. அதுதான். அதே போல நீங்க ₹1 இருந்தாலும் இந்த பிளாட்டை வாங்கலாம். என்ன சார் சொல்றீங்க? வெறும் ₹1 இருந்தா பிளாட்டை வாங்க முடியும் உங்களால. உண்மைதானா? கண்டிப்பா. அது என்னன்னு சொல்லுங்க சார் மக்களுக்கு. சார் நம்ம லோன் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். அந்த லோன்ல நீங்க வெறும் ₹1 கொடுத்தீங்க, உங்க சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து 100% லோன் பண்ணி தரோம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நேஷனலைஸ் பேங்க்லயே பண்ணி தரோம். வேற மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லயே நம்ம பண்ணி தரலாம். ஓகே சார். ₹1 கொண்டு வந்தா மட்டும் போதுமா? ஆமா, நேஷனலைஸ் பேங்க்லயே நம்ம பண்ணி கொடுத்துறலாம். ஓகே சார். அதே மாதிரி நம்ம சைட்ல என்ன ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் சார்? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட்னா என்ன சார் பட்ஜெட் வருது? 7 lakhs வரும் சார் நமக்கு. 7 லட்சத்துக்கு சொந்த இடம். இப்போ சொந்த வீடு அப்படின்னா அதுமே நீ ₹1 கூட கொடுக்க தேவையில்ல. காசே கொடுக்க தேவையில்ல. கொடுக்க தேவையில்ல. சரிங்களா? காசே கொடுக்காம நான் உங்களுக்கு மனையை கொடுக்குறேன். வேற மாதிரி இந்த ஆஃபர் சூப்பரா இருக்கு. மக்களே பாத்துக்குங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் யாருக்குமே கிடைக்காது. அதுவும் நீங்க ₹1 கூட கொண்டு வர தேவையில்ல. ஏன்னா ஆக்சுவலி நம்ம ஆதித்யா மோகனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மனை வாங்கணும்ன்ற ஆசை இருக்குல்ல, அதுதான் அந்த ₹1 ஸ்கீம். ஓகே ஓகேங்க. எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும்ன்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. சூப்பர். பாத்துங்க ₹1க்கு இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்க முடியாது. கண்டிப்பா. வாட்டர் பாட்டிலே ₹10. ஆனா இங்க சொந்த இடமே 7 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 18 லட்ச ரூபாய்க்கு சொந்த இடம். 1 BHK. 1 BHK கன்ஸ்ட்ரக்ஷன். 2 BHK என்ன சார்? 2 BHK வந்து 28 lakhs வரும். 28 லட்சம். ஓகே. 3 BHK 38 lakhs. ஓகே. அப்படியே 10 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். சூப்பர். பாத்துங்க வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க இந்த சைட்டு. இந்த சைட்டை நீங்க டைரக்டா வந்து பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாத்தீங்களா, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சார் அட்டன் பண்ணி உங்களுக்கு டீடைல் எல்லாமே சொல்லிடுவாங்க. சைட் விசிட் கூட புக் பண்ணிடலாம். டைரக்டா வாங்க, வந்து பாருங்க. நாங்க சொன்ன விஷயங்கள்லாம் பக்காவா இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம்னா ரெசிடென்சியல் பக்காவா இருக்கு. அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜ் இருக்குன்றனால தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சார்ட்டை கேட்கலாம். சார் நியர்பைல என்னென்ன ஸ்கூல் இருக்கு, என்னென்ன காலேஜ் இருக்கு? சார் பாரதி மெட்ரிகுலேஷன்ஸ் இருக்கு. சென்ட் ஜோசப் வந்து CBSE ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லயே பாய்ஸ்க்கும் தனியா இருக்கு, கேர்ள்ஸ்க்குமே தனித்தனியாவே ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம சைடு நியர்பைல இருக்கு. நியர்பைலே இருக்கு. ஒரு 5 to 10 minutes டிராவல்ல உங்களுக்கு நீங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆயிரலாம். சரிங்க சார். அதே மாதிரி காலேஜ் சார்? சார் ஆதிபராசக்தி காலேஜ் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 minutesல ரீச் ஆயிரலாம். அதுக்கப்புறம் கற்பக விநாயகா காலேஜ் நியர்பை இருக்கு. அதுவுமே வந்து 10 to 15 minutesல நீங்க ரீச் ஆயிரலாம். சூப்பர் சார். பாத்துங்க நியர்பைல ஸ்கூல் காலேஜுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் ஏரியா. அதுவும் நம்ம சைட் வந்து வெறும் 7 லட்ச ரூபாய்க்கு சொந்த இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. 18 லட்ச ரூபாய்க்கு சொந்த வீடே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பூம் ஆக போற ஏரியா. ஏன்னா மதுராந்தகம் குளோபல் சிட்டி நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அப்படின்னா ஒரு 5 or 10 இயர்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்ரிசியேஷன் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. 444 அப்படி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பூம் ஆக போற ஏரியால இவ்வளவு லோ பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆதித்யா மோகன் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 7 லட்ச ரூபாய்க்கு சொந்த இடமும் 17 லட்ச ரூபாய்க்கு வீடும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க சார். அதே மாதிரி சைட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி பண்ணிடலாமா? ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸே பண்ணி கொடுத்துறலாம். சூப்பர். எங்க இருந்து வரதா இருந்தாலும் எங்க இருந்து வந்தாலும் ஓகே. அதுக்கு நீங்க என்ன பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களே எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். சைட்டை வந்து டைரக்டா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.